ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட உப்பு, தனியாத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இதோட ஒரு 2 பெரிய சைஸ் டொமேட்டோ, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா மட்டன் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் விசிலெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிடும். இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமனையும் பிழிஞ்சு விட்டுடுங்க. ரொம்ப அருமையான ஒரு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இது ப்ளெயின் ரைஸ்லேயும் சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லை தால் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருமையான மட்டன் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதோட ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகா, அதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. இதோட தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. இதோட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டனையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை அரைச்சி சேர்த்திருக்கேன். இதோட கொஞ்சோண்டு தயிரை சேர்த்திக்கோங்க. தயிரை சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திட்டு மட்டன் வேகிறதுக்காக விசில் விட்டுடுங்க. மட்டன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா தேங்காவை அரைச்சி சேர்த்திக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. லாஸ்ட்டாக இதோட கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு வேணும்னா ஒரு விசில் விடுங்க, இல்லாட்டி இப்படியே உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. லாஸ்ட்டாக இறக்கி பாருங்கள், சூப்பரான குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பேசிக் மசாலாவான கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி அதில் சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்தி மூடி போட்டு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு விசில் போயிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பெப்பர் தூளியும் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.